தற்சமயம் சீமான் அண்ணாவுடைய கட்சியிலே இருந்தே அவர்களோட நீண்ட காலமாக உழைச்சவர்களே அதிலிருந்து விலகி போயிட்டார்கள். ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி மிக உறுதியாக எந்த கட்சியோட கூட்டு வைக்காமல் மிக உறுதியாக சீமான் அண்ணா பயணிச்சு கொண்டு போறார். நிச்சயமாக அவர்களிலிருந்து வெளியேறியவர்களே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏன் சீமானா விட்டுட்டு போட்டோம், திருப்பி வந்து சேரலாம் என்று. எந்த தளத்திலையும் உறுதியாக அவர் நிற்கிறார். சர்வதேச நாடுகள்ல எல்லா நாடுகள்ல பாராளுமன்றங்கள்லையும் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எல்லா நாட்டிலையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலும் எங்களுடைய சமூகம் வந்து கொண்டிருக்கிறது. தொழில் ரீதியாகவும் எங்களுடைய சமூகம் வந்து கொண்டிருக்குது. நிச்சயமாக தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டம் ஒரு இலக்கை அடைய வேணும். அதுல நாங்கள் தெளிவா இருக்க வேணும். சீமான் அண்ணாவுக்கு எதிரான பரப்புரைகளும் சீமான் அண்ணாவுக்கு எதிரான உண்மைக்கு புறம்பான வதந்திகளையும் உடச்செறிஞ்சு நிச்சயமாக தமிழன் வென்றாக வேண்டும். சீமான் அண்ணா வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கு. சீமான் அண்ணா அவர் அடிக்கடி சொல்லுவார், தான் சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றத்துக்கு போயேக்க இந்தியாவில் தான் உள்ளுக்க போயேக்க தமிழகம் உள்ளுக்க போயேக்க தான் தலைவரோட படத்தோட தான் போகணும்னு அன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் சொல்லிக்கிறார்.